ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முளைக்கட்டின கொண்டக்கடலை தான் எடுத்திருந்தேன். இது முளைக்கட்டின பாசி பயிரெலாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் கொண்டக்கடலை இதுவரை நான் பண்ணதே இல்லை. இது நான் ஃபஸ்ட் டைம் தான். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொண்டக்கடலை முளைக்கட்டி சாப்பிட்டோம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஹஸ்பண்டுக்கு மார்னிங் மட்டும்தான் ஃபுட்டு. ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து கம்பெனிலே சாப்பிட்ருவாங்க. அதனால் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ மார்னிங்கே வந்துட்டு கொஞ்சம் லேட்டானால தோசையும் தேங்காய் சட்னி பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு 1-2 பூண்டு போட்டுட்டு உப்பு போட்டு அரைச்சி நம்ம தாளித்து கொட்டிடலாம். இந்த பச்சை மிளகா கொஞ்சம் காரமே கிடையாது, அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். நைட்டுக்கு இது எப்பயுமே டிஃபன் தான், அதனால் மாவு முடிஞ்சனால மாவு எடுத்து வச்சாச்சு. தம்பி தூங்கிட்டு இருந்த கேப்பில் ஸோ வீட்டு எல்லா வேலையும் முடிச்சாலும் சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு வீடெல்லாம் கூட்டியாச்சு. ஏன்னா வந்து எந்திரிச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் ஆஃபீஸ் கிளம்பணும், அதனால் சீக்கிரமாக குளிச்சு எல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 7:30 போல் அவங்களுக்கு எப்பயுமே ஷிஃப்ட்டு கிளம்பிடுவாங்க. 8 மணிக்கு போகணும், பட் 7:45 போயிடுவாங்க. ஸோ அவங்களும் கிளம்புனதுக்கப்புறம் முளைக்கட்டின இதை வந்து நான் குக்கரில் 2 விசில் வச்சுருந்தேன். ஸோ அது ரொம்ப வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால லைட்டாக கொஞ்சம் நல்லாவே அமைஞ்சிருச்சு. அது கொஞ்சம் தாளிச்சிட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பி வந்துட்டேன்.